ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பி அப்படின்ற ஒரு அனிமேஷன் கதையை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நான் உங்கள் மாறா, த ஸ்டோரி டெல்லர். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோ கேரின்ற ஒரு தேனி அவரோட கிராஜுவேஷன் டேக்கு போகிறதுக்காக ரொம்ப ஆரவாரமாக சந்தோஷமாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. தேன்லேயே குளிக்கிறாப்புல, தேன்லேயே மூஞ்சி கழுவுறாப்புல, தேன்லேயே வாய் குப்பிளிக்கிறாரு, ஜெல்லு மணி தேனையை எடுத்து தலைக்கெல்லாம் போட்டுக்கிறாப்புல. அப்படி அவர் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு, டே மச்சான், நமக்கு இன்னைக்கு கிராஜுவேஷன் டேடா, வரப்ப என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க நம்ம கிளாரி, ஓகே மச்சான் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், எப்போ நான் தானே உன்னை பிக்கப் பண்ணிட்டு போவேன், இது வரப்ப கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வர்றாரு. அவங்க கீழே வந்தோடனே அவங்க அம்மா, டேய் தம்பி இங்கே பாடுறா எவ்வளோ முடி இருக்கு, கிராஜுவேஷன் டே எதுமா இவ்வளோ முடி வளர்த்துட்டு போற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஏமோ எப்போ பாரு இதே உனக்கு பொழப்பா போச்சு, கொஞ்சோண்டு முடி இருந்தா உனக்கு என்னம்மா, விடுமா அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு ஆடமை பார்க்கறதுக்கு வராப்புல. நம்ம ஹீரோவும் ஆடமும் கார்ல ஏறினோடனே அவர் கார் எடுத்துட்டு அங்கிருந்து டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி போயிட்டு இருக்கிற வழியே நம்ம ஹீரோவோட வாழ்க்கை வரலாற பேச ஆரம்பிக்கிறார். என்னன்னா இவங்க 3 நாள் ஸ்கூலுக்கு போனாங்களாம், 3 நாள் ஹை ஸ்கூலுக்கு போனாங்களாம், 3 நாள் காலேஜுக்கு போனாங்களாம், அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆயிட்டாங்களாம். செம்மையா இருக்குல்ல. பியோட வாழ்க்கைனாலே இப்படிதான், எல்லாம் ஸ்பீடா முடிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டோட புலம்பிக்கிட்டே வரப்ப, நல்ல வேலை மச்சான் இந்த கேப்ல இருந்து நான் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு நம்ம ஊரை சுத்தி பார்க்க போயிட்டேன். எது அதை தேன் கூட்ட சுத்தி பார்க்க போனாப்லையா, அதான் ஒரு ஊரை சுத்தி பார்க்கறது. அப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாப்லையா. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பே காலேஜுக்குள்ள வந்துட்டு கிராஜுவேஷன் டேக்காக போட்டுருக்கிற சேர்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காப்ல. அப்படி உட்காந்துக்கிட்டே, மச்சான் நம்ம வேலை கிடைக்க போது, நம்ம மஜா பண்ண போறோம், பார்ட்டி பண்ணி கோவாக்கெல்லாம் போக போறோம் அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருப்பே அந்த காலேஜோட டீனு வந்துட்டு, எல்லாரும் கிராஜுவேட் ஆகிட்டீங்க, மணி இப்போ 9 மணி, இப்போ 9:15 ஆயிடுச்சு, கிராஜுவேஷன் டே அவ்வளோதான் அப்படின்றப்பல. உண்மையிலே அவங்க இவ்வளோ தாங்க பேசினாரு. பேசிட்டு, சரி வாங்க உங்களோட வேலையெல்லாம் நாங்கள் சுற்றி காட்டுறோம், என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம், எல்லாரும் கையையும் காலையும் அடக்க ஒடுக்கமா வண்டிக்குள்ளேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்ல அவங்க உட்காந்துருந்த சேரு வண்டியா மாதிரி ஒருத்தர் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாப்புல. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கிறப்ப அந்த தேன் கூட்டுல தேன் செய்யறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத ஒரு மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆடமுக்கு அந்த மேடம் மேல ஒரு கண்ணு. அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இங்கதான் தேனை கிண்டுவோம், இங்கதான் சிந்திர தேனெல்லாம் பிறக்குவோம் அப்படின்னு பேசிக்கிறப்ப நம்ம ஆடம், இது என்ன மேடம் இடம் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னு அந்த மேடம் சொல்றாங்க, மனுஷங்களா நம்மள கொல்லணும்னு வெறி கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி, அதனாலதான் சேஃப்டி ப்ராடக்ட்லாம் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அங்கே பாரு ஹெல்மெட் எல்லாம் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு தேனிக்கு ஹெல்மெட்டை மாட்டி விட்டுட்டு நியூஸ் பேப்பரால அடிக்கிறானுங்க, அந்த அடிக்கிற கரண்டியால அடிக்கிறாங்க, சூவால அடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தது 3 ஒன்று சேர்த்து அடிக்கிறானுங்க. மச்சான் நான் சேஃப்டா அப்படின்னு அந்த தேனி எந்திரிச்சு வருது. இதான் இப்போ சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், நீங்க யாருக்காச்சும் வேலை வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே ஆடம், யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம் மேடம், எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அந்த ஏரியாவை சுத்தி காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆடமும் நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி வந்து, வாடா நம்ம சுத்தி பார்ப்போம், இவங்க என்னத்தை காட்டியிருக்க போறாங்க, இன்னும் நிறைய இடத்துல அவங்க காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்க பார்த்தா ஃபைட்டர் பீஸ் வந்து இறங்குறாங்க. ஃபைட்டர் பீஸ்னா யாருன்னா, இந்த கூட்டை விட்டு வெளியே போறதுக்கு ரைட்ஸ் இருக்கிற ஒரே ஆள் அவங்க தான் வெளியே போயிட்டு வெளியே இருக்கிற தேனெல்லாம் எடுத்துட்டு இந்த கூண்டுக்குள்ள வருவாங்களாம். அவங்க வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஆடமும் நம்ம ஹீரோவும் ரசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்க 2 பொண்ணுங்க அவங்க 2 பேரையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஆடமும் நம்ம ஹீரோ கேர்லியும் போய் அந்த 2 பொண்ணுங்க கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இவங்க கடலை போட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஃபைட்டர் பீஸ்ல இருந்து ஒரு கூட்டம் பார்த்துட்டு நம்ம இருக்கிற ஏரியால இவங்க போய் பொண்ணுங்களை உசார் பண்ணிட்டு இருக்கானுங்க, வாட நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு வந்து அங்க பங்கம் பண்ணி விட்டுறானுங்க. பங்கம் பண்றப்ப என் கூட வெளியே வரதுக்கு தைரியம் யாருக்காச்சும் இருக்காடா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ, ப்ரோ நான் வரேன் ப்ரோ, நாளைக்கு காலையில நான் அங்க இருப்பேன், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியே போய் தேன் எடுத்துட்டு வரோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சர்ரா தம்பி, நாளைக்கு சீக்கிரமா வந்து வெளில போய் நிறைய இடத்துல தேன் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு, நாளைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகணும், மறக்காம வந்துடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. மறுநாள் நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த வேலை எந்த வேலையை சூஸ் பண்றது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஒரு தேனி ஒரு வேலையை சூஸ் பண்ணிடுச்சுன்னா சாகுற வரைக்கும் ஒரு நாள் கூட லீவு கிடையாது, அந்த வேலையை தான் அது பாத்துக்கிட்டே இருக்கணுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாதான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ, எப்பறம் ஒரு மனசு தேனி காலத்துக்கு அதே வேலையை பாத்துக்கிட்டு இருக்கோம், போர் அடிக்காதா அப்படின்னு கேட்க அந்த ஆடம், அதெல்லாம் போர் அடிக்காது மச்சான், வேலையை விரும்பி பார்த்தோம்னா எந்த வேலையும் போர் அடிக்காதுடா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து நம்ம ஆடமுக்கு எந்த வேலையை சூஸ் பண்றதுனே தெரியல. நம்ம ஹீரோ போங்கடாங்கிட்டு நான் அங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் இருந்து தப்பிச்சு அங்கிட்டு ஓடி வந்துடுறான். உடனே ஆடம் அவங்க ஆண்டனா வச்சு கால் பண்ணா, மச்சான் நான் வெளியே இருக்கேன் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணி விட்டுறான். இங்க நம்ம ஹீரோ எங்கடா போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபைட்டர் பீஸ்லாம் நேத்தே கூப்பிட்டு இருப்பானுங்களே அங்க வந்திருக்கான். அங்க வந்த உடனே அங்க இருக்கிற கேப்டன், டே தம்பி நீ யாருன்னா புதுசா இருக்க, இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஃபைட்டர் பீஸோட ஹெட், தலை நான் தான் தலைவனை கூப்பிட்டேன், வெளியே போகணும்னு பயபோல ஆசைப்பட்டுச்சு, சரி போனா போகுது நம்ம கூட்டிட்டு போவோம், அரியா சிறுவன் புரியாய் கேட்டான், நம்ம கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டுவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறேன் தலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே அங்க வந்துட்டு ஒருத்தர் சைன் வாங்கிட்டு இருக்கான்.
இது என்ன ப்ரோ சைன் அப்படின்னு கேட்டா, நீ செத்து போயிட்டா எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அது மூலியமா எங்களை யாரும் பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரா, அதுலதான் நீ சைன் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டோம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, வெளில அவ்வளவு ஆபத்தா இருக்கு அப்படின்னா, நீ தான் ஆபத்துல சர்பத் சாப்பிடுற மாதிரி இப்ப ஏன்டா ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்டேன். ப்ரோ அதெல்லாம் ஒரு ஃப்ளோல சொன்னது ப்ரோ, அதுக்காக இப்படியா அப்படின்னா, டே சும்மா தாண்டா வாங்கிருக்கோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூட்டிட்டு போறானுங்க. வெளியே போனா இந்த உலகத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பிரமிச்சு போயிட்டான். அங்க போயிட்டு எல்லா ஃபைட்டர் பீஸோடையும் அவனும் தேனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி எல்லா பூல இருந்து தேனெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்க பாலினை தூக்கிட்டு போய் மீதி பூல எல்லாம் தூவி விடுறான் மகரந்த சேர்க்கைக்காக. இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே பறந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு 3 ஃபைட்டர் பீஸ் மட்டும் அங்க ஒரு பூ நகர்ற மாதிரி தெரியுது, வாங்க அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோட நம்ம ஹீரோ அவனுங்க 3 பேர் பின்னாடியுமே போயிட்டான். அங்க போய் பார்த்தா என்னடா அந்த பூ வித்தியாசமா இருக்கு, என்ன உருண்டையா இருக்கு, இப்பெல்லாம் நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு 3 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு பார்த்தா டென்னிஸ் பால். அடைச்ச இதை பார்த்தாடா பூன்னு நினைச்சு வந்தோம், ஆனாவும் பரவாயில்ல இதனால புசு புசுன்னு நல்லா தான் இருக்கு, பேசாம நம்ம கூண்டு ஊத்திட்டு போய் வச்சு ஜாலியா விளாடலாமா, இது மேல பெட் பண்ணி வச்சு படுத்துக்கலாம்டா அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோ அவசரப்பட்டு அதுல கையை வைக்க ஃபெவிகால்குள்ள கையை விட்ட மாதிரி கை ஒட்டிக்குது. அந்த பால்ல இருந்து கை வரவே மாட்டேங்குது. ஆனா முதயாச்சும் கை மட்டும் தான் ஒட்டிருந்துச்சு. நம்ம ஹீரோ எடுக்கிறேன்ற பேர்ல உடம்போட சேர்த்து இழுத்தாப்லையா உடம்பு அதோட ஒட்டிக்கிச்சு. இந்த டயத்துல ஒருத்தன் அந்த பாலை எடுத்து டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோவால என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ நம்மளை அடிச்சு சாகடிக்கிற போறானுங்களே, நம்ம சொர்க்கலோகத்துக்கு தான் போவோம் போல, அவன் கல்யாண கனவு கடவாவே போயிடும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்கே இவனுக்கு 3 பேரும் ஆமா அவனை எப்படா காப்பாத்துறது, பேசாம டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோக்கு அல்ல இல்ல. அப்ப அந்த விளையாண்டுகிட்டு இருந்தவன் ஒழுங்கா அடிக்காம ஓவர் ஃபோர்ஸ்ல அடிக்க பால் பறந்து வெளியே போயிருது. வெளியே வந்து பார்த்தா மழை பெய்யுது. ஐயோ மழை பெஞ்சா நான் எப்படா பறக்கிறது, ரெக்கதான் நனைஞ்சு போயிருமே அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு நாட்ட ஒரு வீட்டுக்குள்ள போய் விழுந்துடுறான். கரெக்டா அவன் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்டு ஜன்னலை மூடிடுறானுங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எப்படியாச்சும் இந்த கண்ணாடியை உடச்சிட்டு வெளில போயிருவோண்டா அப்படின்னு ஓவர் ஃபோர்ஸ்ல ஓடி போய் இடிக்க ரீபவுன்ஸ் ஆகி நம்ம ஹீரோ அவனுங்களாம் சாப்பிட்றதுக்காக ஒரு சாஸ் வச்சிருப்பானுங்க, அந்த சாஸ்க்குள்ளே விழுந்துடுறான். அப்போ ஒருத்தன் கரெக்டா அதை எடுத்து சாப்பிடலான்னு போக இன்னொருத்தன் டே மச்சான் அதுல தேனி இருக்குடா, அது வாயை கொத்துச்சுனா நீ செத்து போயிருவாடா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த டயத்துல செல்வராகவன் பட ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு வந்து பூமானி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு தேனியோட உயிர்னா என்ன அவ்வளவு கேவலமா போச்சா, நம்ம உயிர் மணிதான் அதுவும், அதெல்லாம் அப்படி துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு போயிட்டு ஜன்னலுக்கு வெளியே போட்டுறா. வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே காதல்ல விழுந்துறான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு அங்கேயே கண்ணாடியை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். மழை நின்றுச்சு கிளம்பி போவான், அந்த அறிவு கூட இல்ல, அங்கேயே படுத்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில அந்த பொண்ணு ஜன்னல் கதவை திறந்து விட்டா முதலாம் முந்தி அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட எப்படா பேசுறது, நம்ம பேசினா இந்த பொண்ணுலாம் மதிக்குமா கேட்குமா, கனவுன்னு சொல்லி நம்மளை அடிச்சு கொண்டுருச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிடுறான். அவன் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஐயோ நான் நடந்துகிட்டே கனவு காணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கத்துல வியாதி இருக்கு, அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஏமோ உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் உண்மையிலேயே பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒரு ஃபோக் எடுத்து கையில குத்தி பார்த்துட்டு இது உண்மைதான் நம்புறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா எல்லாரும் நான் கொல்ல பார்த்தப்ப நீ மட்டும் தான் எனக்கு காப்பாத்துற, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு காஃபியை கொடுத்துட்டு இந்தா இதை குடி அப்படின்னு சொல்ல 2 டாப் சிப் பண்ணி பார்த்துட்டு செம போதை, இது தேனை கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா என்னை வீட்டில் எல்லாரும் தேடுவானுங்க, நான் அங்கே போய் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு வேற ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பான், நான் போயிட்டு வரேன்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது. நீங்கள் திரும்ப அந்த தேன் கூட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ அப்பாவை பார்க்கல அம்மாவை பார்க்கல, முதல் ஆளாக ஓடி போயிட்டு அவன் ஃப்ரெண்டு ஆடமை பார்க்குறான். ஆடம்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா மேட்டரையும் சொல்லிட்டு டே மச்சான் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்குதுடா அப்படின்னு சொன்னோன்னு டேய் அவள் ஒரு மனுஷிடா, அவள் ஒரு விரலை வச்சா முன்னாலே நம்ம செத்து போயிடுவோம், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு மச்சான் காதலுக்கு கண்ணு இல்லை அறிவும் இல்லடா அப்படின்னு சொன்னோன்னே கண்ணு இல்லைன்னு சொன்னேன் அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அறிவு இல்லைன்னு சொன்னல அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல, அதாவது தேன்லேயே செய்யப்பட்ட ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி படுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா அம்மா வந்து அவனை காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய் பச்சை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்பா அம்மாக்கு ரெஸ்ட் தருவேன்னு பார்த்தா இன்னும் ஏன்டா வீட்லயே இருக்க, 3 நாள் நீ வெட்டியா இருக்கடா அப்படின்னு திட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இதுக்கே இப்படி பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டுல இருக்க பசங்க எல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவானுங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாட்ட அம்மாப்பா எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் பார்ப்பேன், ஆயுசுக்கு ஒரே வேலையெல்லாம் பார்க்க முடியாது, அப்ப எப்போ வேலையை மாத்திக்கிட்டே இருப்பேன், எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டு யாரா பார்க்க போறான் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணை தான் பார்க்க போறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சரா அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எங்க அப்பா அம்மாவுக்கும் நான் லாயர் ஆகணும்னு ஆசை, ஆனா நான் ஒரு பூக்கடை வச்சிருக்கேன், பூக்கடை வச்சு நான் பில்கேஸை முந்திர மாட்டேனா, என்னடா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள கூட்டிட்டு போறான். அப்படி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போன உடனே ஒரு நியூஸ் பேப்பரை சுருட்டி நம்ம ஹீரோ மண்டையிலே பொலிர்னு ஒன்று வைக்கிறான். நம்ம ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே அந்த பொண்ணு போயிட்டு ஏன்டா அந்த பூச்சி உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிச்சா, ஏன்டா அதை அடிச்சா அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு திட்டிக்கிட்டு இருக்காளுங்க. நீங்க வந்துட்டு டே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா,
லைட்டா கேரா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருப்பேன், என்னது இங்க இவ்வளவு தேன் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா இங்க மனுஷங்களாம் தேன் சாப்பிடுவோமே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே, எப்படி நாங்க கஷ்டப்பட்டு சேகரிப்போமா, நீங்க ஈஸியா சாப்பிடுவீங்களா, அதுவும் பாரு எங்க பேர்ல ஒண்ணு கூட இல்லை, எல்லாமே வேற பேரோ வச்சிருக்கீங்க, அந்த ஓனரா எல்லா பேரும் திருட்டு பசங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு அந்த தேன்லாம் தயாரிக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போனா, அந்த இடத்துல இருக்கிற தேனியை ஃபுல்லா புகை போட்டு மயக்கி வச்சிருக்கானுங்க. அங்க இருக்கிற தேனிகிட்ட போயிட்டு, நீங்க ஏங்க இங்க இருக்கீங்க, எங்கடா பறந்து போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, என் ராணி இங்க தானேங்க இருக்காங்க, இங்க பாருங்க போட்டோ கூட இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆம்பளை தேனிக்கு பொம்பளை வேஷத்தை போட்டு வச்சிருக்கானுங்க அந்த பயவுள்ளைய. அது கூட தெரியாம இந்த தேனி கூட்டமும் அதை நம்பிக்கிட்டு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துட்டு அவனோட தேன் கூட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஹையர் அபிஷியல்ஸ்ட ரிப்போர்ட் பண்றான். அங்க போய் சொன்னா, டே தம்பி இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா, ஏன்டா இப்படி பண்ற, மனுஷங்கனாலே அப்படிதான்டா, நம்ம தேனெல்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிடுவானுங்கடா, இதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்றானுங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு சமகாண்டு, நான் போய் கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த தேனெல்லாம் நான் வாங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பூக்கார போட்டியே பார்க்க வரான். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, இங்க பாரு என் தேவையெல்லாம் அந்த மனச பயிலுக திருடுறானுங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம போடுற லெட்டர்ல பார் கவுன்சில பதறிடணும், எல்லா தேனிகளுக்கு தான், மனுஷங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு லெட்டரை போஸ்ட் பண்றான். அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், இனிமே ஹனி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு எவனாச்சும் சொன்னா கூட ராயல்ட்டி தரணும், எங்களுக்கு காசு கொடுத்துட்டு தான் அந்த வேர்டையை நீங்க யூஸ் பண்ணணும், அதையும் சேர்த்து போட்டு விடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு லெட்டரை போஸ்ட் பண்ணிடுறான். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல போய் பார்த்தா நம்ம ஹீரோ தேனிகளுக்காக வாதாடுறான். இந்த பக்கம் அந்த தேன் கடை வச்சிருக்க ஓனர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வக்கீல அங்க ஹையர் பண்ணிருக்கானுங்க. அந்த வக்கீலும் அங்க வரான். அங்க வந்துட்டு, இங்க பாருங்க யுவர் ஆனர், இந்த தேனியெல்லாம் இப்படிலாம் ப்ரோட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, இப்படியே போச்சுன்னா மரம் வந்துட்டு நான் நிழல் தரேன்னு சொல்லி ப்ரோட்டஸ்ட் பண்ணோம், சில்க்வாம் வந்துட்டு நான் துணி தரேன்னு சொல்லி ப்ரோட்டஸ்ட் பண்ணோம், மாடு வந்துட்டு நான் பால் தரேன்னு சொல்லி ப்ரோட்டஸ்ட் பண்ணோம், இப்படியே போச்சுன்னா மனசு பயில எப்படி வாழ்றது, இதெல்லாம் ஒரு கேஸா தள்ளுபடி பண்ணி விடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு, நாங்களே பாவம், எங்களுக்கு தேனை சேர்க்கறது மட்டும்தான் ஒரே வேலை, நீங்க அதையும் எங்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு சென்டிமெண்டலா பேச அதை ஜட்ஜு நம்ம ஹீரோ பக்கம் சாய ஆரம்பிச்சிருது. அப்பாடா நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவான் அப்படின்னு பாக்குறப்ப, ஹியரிங்க நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். எங்கிட்ட நம்ம ஹீரோ கிளம்பி அந்த பொண்ணோட வீட்டுக்கே வரான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணோட லவ்வர் வரான். உள்ள வந்துட்டு, ஏன்டி என் கூட தானே நீ டின்னர் சாப்பிட்றேன்னு அப்படின்னு கேட்டோடனே, நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் இவன் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சரி உள்ள கொஞ்சம் பழைய சோறு இருக்கு, நான் போய் சூடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு உள்ள போயிடுறான். இந்த பக்கம் அவனுக்கு செமகாண்டு, நம்ம ஹீரோவை அச்சு எப்படியாச்சும் சாவடிச்சிடும் விரட்டிக்கிட்டே வரான். அப்படி விரட்டிக்கிட்டே வரவன் பாத்ரூம்குள்ள வந்துடுறான். பாத்ரூம்குள்ள விட்டு அச்சு கொண்டுடலாம் அப்படின்னு போறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு, டேய் உனக்கு போய் எவ்வளவு நல்லவே நினைச்சேன், இப்படி அந்த தேனியை போய் கொள்றிய, உனக்கு வெக்கமா இல்லையாடா, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப்டா அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுறான். அவனும் போனால் போகட்டும் போடா அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். மறுநாள் ஹியரிங்ல அந்த ஆப்போசிட் வக்கீல் வந்துட்டு, நம்ம ஹீரோவை குறுக்கு விசாரணை பண்ண போறேன் அப்படின்னு கூண்டுல எழுதி நிப்பாட்டி வச்சிருக்கான். அங்க போயிட்டு, உனக்கு அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு கேட்டவொன்னே, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்றான். அந்த வக்கீலும் கொஞ்சம் ஓவரா கிராஸ் கொஸ்டின் கேட்டவொன்னே நம்ம ஹீரோ, யோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லையா, நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் இல்ல, அவனுக்கு தேனியை பத்தி கொஞ்சம் அசிங்கமா பேச நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு காண்டாயிடுறான். உன குத்தி கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவனும் அதுக்கு தாண்டா நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு டிக்கியை தூக்கலா வைக்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஊசியை போய் அவன் டிக்கிலேயே சொருகிடுறான். அது சொருகின உடனே ஐயோ என்னை கொலை பண்ண பாக்குறானுங்க, என்னை குத்தி கொல்ல பாக்குறானுங்க, தூக்கல போடுறானுங்க அப்படி இப்படின்னு இவனும் அங்க உருண்டு பிறண்டு அங்க இருக்கிறவங்களோட ஆதரவெல்லாம் வாங்குறானா அப்படி இப்படின்னு உருண்டுகிட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்க வச்சு ட்ரிப்ஸுக்கு பதிலாக தேனை ஏத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி தேனை ஏத்திக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோ போயிட்டு, என்ன மச்சா அவசரப்பட்டியாடா அப்படின்னு சொல்ல, ஆமா மச்சி நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன், பொறுமையா இருந்திருக்கணும், அவன் அதுக்கு தாண்டா எதிர்பார்த்தான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கப்பே, சரி விட்றா மச்சான் இதெல்லாம் விடு, ஏதாச்சும் பாத்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, சரி மச்சான் கொடுக்கு இல்லையா இப்பெல்லாம் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாடுறா ஒரு பொம்மை கத்திய டிக்கில சொருகி வச்சிருக்கானுங்கடா, இதோட நான் சுத்தணுமாடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு இருக்கிறப்ப, மச்சான் அந்த ஜன்னலை சாத்து, அங்கிட்ட இருந்து ஒரு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த புகை வேற உள்ள வந்து என் கழுத்து இருக்குது, இதுக்கு நான் செத்தே தொலைஞ்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. புகை, ஆமா ஸ்மோக்கை வச்சு தானே அவனுக்கு தேனியெல்லாம் மயக்கம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அதாவது ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம அதை ஒரு பாயிண்டா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ட சொல்றான். ஆமா மச்சான் கரெக்டா, இதை நம்மளும் யூஸ் பண்ணலாம்டா அப்படின்னு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். மறுநாள் கோர்ட்டுக்கு போனா
நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பூக்கடைக்கிற பொண்ணும் காணோம். அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆடம் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே கத்தி கப்பல் செய்வது எப்படி அப்படின்னு டுட்டோரியல் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க அந்த கத்தி கப்பல் தான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஆப்போசிட் சைடு வைக்கில் வந்துட்டு, இங்க பாருங்க ஆனர், இந்த தேனி கொத்துனனால என் டிக்கி எப்படி ஆகி போச்சு, ஏன்னா நடக்க கூட முடியல, இதெல்லாம் ஒரு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தள்ளுபடி பண்ணி விடுங்க ஆனர் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்க நிறுத்துங்க, நாங்க வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பூக்கடைக்கார பொண்ணு வரா. வந்துட்டு இந்த ஸ்மோக்கை வச்சுதான் இவங்க தேனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இவங்க பண்ற ஸ்மோக்கு தேனியெல்லாம் ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல அந்த லாயரு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தேனி கூட்டத்தில் அடிச்சு விட்றான். அந்த தேனி ஃபுல்லாக மயக்கம் போட்டு துபுன்னு விழுக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்தோன்னே அந்த ஜட்ஜு தேனிகளுக்கு சாதகமாக தான் இந்த தீர்ப்பு முடிய போகுது, இனிமேல் யாருமே தேனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் எழுதிடுறாங்க. அந்த ஜட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற எல்லா தேனையும் தூக்கிட்டு வந்துட்டு நம்ம தேனியாகிட்டே கொடுத்துட்றானுங்க. தேனிகளுக்கு அதை ஸ்டோர் பண்றதுக்கு இடமே இல்லை, அதனால வேற வழியே இல்லடா, நம்ம ஃபேக்டரிக்கு லீவ் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேனியுமே வெக்கேஷனுக்காக கிளம்பி போயிடுறானுங்க. இங்க நம்ம ஹீரோ ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட, அந்த பூக்கடைக்கார பொண்ணுகிட்ட, ஏப்பா என் தேனிகளுக்கு நான் நல்லது தானே பண்ணேன், ஏன் என் மேல எல்லாருமே காண்டா இருக்கானுங்க அப்படின்னு கேட்டா, நானும் முதல் நல்லது பண்றேன்னு தான் நினைச்சேன், ஆனா நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு மொட்டை மாடி கூட்டிட்டு வா. மொட்டை மாலை அப்படி என்னடா காட்ட போறா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற பூ ஃபுல்லாமே வாடி போச்சு. மகரந்த சேர்க்கை இருந்தா தானே பூ ஃபுல்லா நல்லா தெளிச்சு இருக்கும், அது இல்லாதனால அந்த பூ ஃபுல்லாமே வாடி போயிருச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏதோ நம்ம பெருசா தப்பு பண்ணிட்டோண்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு, சரா இன்னும் கொஞ்சம் பூ தான் இருக்கு, அதுவும் ஏதோ லண்டனுக்கோ எங்கேயோ போகுதான், நான் அதுக்குள்ள போனாதான் அந்த பூவை பார்க்க முடியும், நானே என் பூக்கடையை மூடிட்டு எங்க அப்பா அம்மா கூட போய் இருக்கலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாக்ஸில ஏறி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன தோணுச்சோன்னு தெரியல, அந்த டாக்ஸியே விரட்டி போயிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் பூ இருக்குன்னா அதுல இன்னும் பாலின் இருக்கும், அப்ப நம்மளால மகரந்த சேர்க்கை பண்ண முடியும், நம்ம வேணா அந்த பூவை இங்க எடுத்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு அந்த ஐடியா கரெக்ட்னு தோணுது. உடனே அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டு அந்த பூவை ஃபுல்லா வேன் ஆட்டம் ஒன்றுல அடுக்கி வச்சிருப்பானுங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த பூக்கடைக்கார பொண்ணும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டெல்லாம் ஏமாத்திட்டு அந்த பூவை ஃபுல்லா வேன்ல ஒட்டி வச்சிருப்பானுங்க. அந்த வேனையை அப்படியே களவான்ட்டு வெளியே வந்துடுறாளுங்க. இப்போ இங்கேருந்து அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போகணும், அதுக்கு ஃப்ளைட்டில் மட்டும்தான் போக முடியும். அதனால அந்த பூவை ஃபுல்லாக பொட்டலம் கட்டி ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு ஃப்ளைட்டில் 2 பேரும் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்க பைலட்டு ஒன்று சொல்கிறான், வானம் மேகமூட்டத்தோட இருக்குப்பா, அதனால 2 மணி நேரம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே சரி பரவாயில்ல 2 மணி நேரம் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு, டேய் 2 மணி நேரத்தில் இந்த பூவெல்லாம் கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் மகரந்த சேர்க்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா, நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிருண்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டு சரி நான் அந்த பைலட் பேசுறேன் அப்படியே அந்த பைலட் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போனா அந்த பைலட் ஃபுல்லா தேனி அடிக்கிறேன்ற பேரை 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சு அங்கேயே சுருண்டு விழுந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பைலட்டோட மைக்கையே எடுத்து நம்ம ஹீரோ, ஏமா பூக்கடைக்கார பொண்ணே நீ மட்டும் நிமிஷம் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மட்டும் உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா இவனுக்கு 2 பேருமே மயக்கம் போட்டு கிடக்குறானுங்க. வேற வழியே இல்லம்மா, நீ தான் அந்த ஃபிளைட்டை ஓட்டணும், என்னால அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி ஓட்ட முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். சரின்ட்டு இவ்வளவு ஓட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் அந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ற இடத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஏய் 2 பைலட்டும் மயக்கம் போட்டானுங்களா, நாங்க தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடா இப்படிலாம் பண்றீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, எங்கிட்ட தேனை புடுங்குனீங்க, அது மட்டும் போதாது அந்த ஃபிளைட்டை வேற கிராஷ் பண்ணணுமாடா அப்படியே அந்த தேனியவே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இது அந்த தேனிகளோட டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே அந்த ஃபைட்டர் பீஸ் தேன் எடுக்கிறதுக்காக போவானுங்களே, அந்த பீஸ் ஃபுல்லாக உடனே கிளம்பி வந்துடுறானுங்க. வந்துட்டு இவனுங்க எப்படி ஓட்டினா ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணிடுவானுங்க, அதனால நம்மளே ஃப்ளைட்டை தாங்கி பிடிச்சி ஓட்டுவோம் அப்படின்ட்டு அந்த ஃப்ளைட்டை தாங்கி பிடிச்சி அவனுங்க ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டே, நீங்கள் ஒன்றும் ஓட்ட வேணாம், நாங்களே அதெல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் சும்மா கையை மட்டும் அதில் வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிடுறோம். உடனே நம்ம ஹீரோவுக்கு குதூகலம் ஆயிடுச்சு. சரி நம்ம லேண்ட் பண்ணுற இடத்த எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, அங்கே நம்ம பயவுலையெல்லாம் போய் உட்காந்துருக்கானுங்க, அவனுங்களே ஒரு பூ ஃபார்மேஷன்ல தான் இருக்கானுங்க, நம்ம அதில் போய் லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி அவனுங்களும் ஒரு பூ ஃபார்மேஷன்ல போட இவனுங்க போய் அந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ணிடுறானுங்க. லேண்ட் பண்ண உடனே அந்த பூவை ஃபுல்லாக வெளியே கொட்டி விட்டு அந்த பூவில் இருக்க பாலின் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மகரந்த சேர்க்கைக்காக தூவி விட்டுறானுங்க. வாடி போன பூவெல்லாம் ஆசமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இந்த மனசு பைப்புக்கு தேனை யூஸ் பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லா தேனையும் ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு அவனுங்க வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. எங்கிட்ட நம்ம ஹீரோ அந்த தேன் குட்டில எல்லாம் எனக்கு வேலை பார்க்கறது பிடிக்கல, நான் பேசாம ஒரு லீகல் அட்வைசர் ஆயிடுறேன், ஒரு அட்வொகேட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு பன்னி கொசு இந்த மாதிரி ஜந்துக்களுக்கெல்லாம் அட்வொகேட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு மாடு வந்துட்டு என் பாலெல்லாம் எடுத்து சீஸ் அது இதுன்னு பண்றானுங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே தரமாட்டேன்றானுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டயத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அங்க போறேன், என் அசிஸ்டன்ட் இதை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொசுகிட்ட அந்த மாடை கோர்த்து விட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த பூ கடைக்கார பொண்ணு எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அந்த பூ எங்க இருக்குன்னே தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த ஃபைட்டர் பீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பூ எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த மகரந்த சேர்க்கைக்கான வேலையும் தூவி விட்டுட்டு இருக்கான். இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.